Hi dears, welcome to Suga Beauty. நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகாக் டிசைன் தான். பீகாக் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இதில் இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. இந்த ஸ்டோன் வந்து கல்லுக்கு, அதாவது கண்ணுக்கு. கண் என்ன கலர் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஒயிட் கலர் துணி இருந்ததுனால ஒயிட் கலர் ஓட்டவும் கொஞ்சம் தூக்கலாக தெரியல. பட் இதில் வந்து நீங்கள் அதாவது நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் சுற்றி வந்து பீடு கொடுக்கணும். ஒரு ரவுண்ட் வந்து பீடு, அதாவது பீடுமே வந்து ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலரில் போடுங்க. அப்போ தான் அது வந்து தூக்கலாக தெரியும். ஸோ பீடு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதாவது கிராஸாக நம்ம கழுத்து வரைய போகிறோம். ஸோ கழுத்துக்கு வந்து கிராஸாக ஃபஸ்ட்டு 2 பீடு, செகண்ட் 3 பீடு கொடுங்க, தேர்டு வந்து 4th பீடு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இது இருக்கு இல்லையா, கோதுமை பீடு வந்து கிராஸாக கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட பெரிய பீடு இருந்ததுனால நாங்கள் வந்து 2 கோதுமை பீடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பெரிய பீடு கோதுமை பீடு இருந்தால், இதை விட பெருசு இருந்தால் நீங்கள் 1 கொடுத்தாலே போதும். ஸோ அந்த நெக் வந்து கொஞ்சம் அழகாக டிசைன் வரும். ஸோ இதை வந்து 2 பீடாக கொடுத்து அதில் ஒரு பெரிய பீடு, அதாவது 2.5 mm பீடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2.5 mm பீடு கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீடு கொடுத்துட்டு 2 கோதுமை பீடு எடுத்து கிராஸாக கொடுக்கணும். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன், இப்படி கிராஸாக கொடுத்துருங்க. கிராஸாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெட்டல்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பெட்டல்ஸ் வந்து அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சாக, அந்தந்த கலருக்கு மேட்சாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இதில் வந்து 3 கலர் நான் கொடுத்துருக்கேன். 3 கலர் பாருங்கள். அதாவது இதில் தூக்கில் தெரியணுன்றக்காண்டி 3 கலர் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கம்பி வச்சு கிளாத் வச்சு இழுத்துட்டு நம்மளோட நூல் வச்சு சுற்றி இது பண்ணி அப்படியே சுற்றிட்டு பூ நாட் போடுற மாதிரி லாக் பண்ணிங்க அப்படின்னா பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும், நீங்கள் இப்போ கிளாஸ் 1ல் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃப்ளார் டிசைனில் உள்ள சீக்வன்ஸை அங்கங்கே பிட் பண்ணுறேன். அதாவது ஒரு சீக்வன்ஸ் ப்ளஸ் ஒரு பீடு, அதாவது ஒயிட் கலர் பீடு வச்சு அங்கங்கே பிட் பண்ணுறோம். பாருங்கள், பிட் பண்ணிவிட்டு 5 நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை பிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் பாசி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கலர்னாலும் கொடுக்கலாம். ப்ளூ கலர் கொடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம அந்த மயிலோட கொண்டைக்கு வந்து கட்பீடு கொடுங்க, அதுவே அழகாக இருக்கும். நான் வந்து க்ரீன் கலர் கட்பீடு இல்லாதனால க்ரீன் கலரில் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸ்டோனுமே அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் கட்பீடு கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிடுங்க. ஏன்னா பீடு வந்து நகரும். பின்னாடி போய் 2 டைம் குத்தி எடுத்துகிட்டு லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பீகாக் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சுகா ஆரி கிரியேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ கிளாஸ் வந்து நாங்கள் ஃபியூச்சர்ஸ் கிளாஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள்